இன்றைய நிறைவு செய்தியாக கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுதுனாலே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதம் ஃபுல்லாகவே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் இன்னைக்கு தேதி 6 தேதி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் கொண்டு போய் ஒருத்தவன் காரை விடுறான். ஒரு 10-15 பேர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு பத்திரிகைகள் செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் செய்தி போங்க, சமாதானம் என்பதுதான் இறைபக்தி அப்படின்னு. பிரான்ஸ் என்ன சொன்னது? சமாதானம், இறைபக்தி, அதெல்லாம் லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, எங்களுக்கு லிபர்ட்டி, எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, எவன் வேணாலும் இந்த கண்ட்ரிக்கு வரலாம் போகலாம். பிரான்ஸ் கல்ச்சரு, குஜாலான கல்ச்சரு, ஒயின் அடிக்கிறியா, சரக்கு அடிக்கிறியா, இங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல், டெய்லி ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு திருவிழா, ஒயின் திருவிழா, பிஸ்கி திருவிழான்னு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு, இப்படியே இருக்கலாம், லிபர்ட்டி, நீ வரலாம் போகலாம். இப்போ இங்கே மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் சௌக்கியமாக எல்லாம் சந்தோஷத்திலே திளைத்துப்பதுனால இந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இல்லை. நீங்களாம் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே நீங்களும் ஜாலியாக இருங்க அப்படின்னு மனிதம் போட்டுருவோம் அப்படின்னு நானும் சரிடான்னு எல்லா பேரும் கிளம்பிட்டான். இப்போ இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரியில் ப்ரொஃபஷனலாக போனான். இங்கே இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக இருக்கான், போய் எங்கே ஒன்று மளிகை கடை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று பிஸ்னஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஷனல்ஸும் போனாங்க நம்ம ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரிஸ்லேருந்தும் இல்லீகல் இமிகிரண்ட்டை ஈசல் மேலே கட்டன்னு கிளம்பி ஓடி வந்துட்டான். வந்ததான் இவர்களுக்கும் நாம் வாய்ப்பு கொடுப்போமேனு கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் அங்கே எங்கே செட்டில்மெண்ட் வந்தோடனே அவன் இஷ்டத்துக்கு புள்ள பெற்று போட்டு, அதாவது படையெடுப்பால் நாட்டை பிடிப்பது ஒரு பக்கம், பிள்ளை பெற்றே மக்கள் தொகையின் மூலமாக, அது வேற மாதிரி நான் சொல்லலாம், கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இங்கே இடம் கொடுக்காது. இதை பார்த்துக்கிட்டு சில குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அது வேண்டாம். படையெடுப்பினால் நாட்டை பிடிப்பது ஒரு பக்கம் போய் பிள்ளை பேறுகள் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தின் மூலமாக நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவன் இப்போ ரூல் போடுறான், இங்கே நாங்கள் சரியா கொண்டு வரலான்னு நினைக்கிறோம் பிரான்ஸில், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசனை பார்த்து கேட்குறான். இல்லைங்க, நாங்கள் லிபர்ட்டி, நாங்கள் லிபரலாக இருந்ததுனால தான்டா நீ உனக்கு பாஸ்போர்ட்டு விசா இது இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்தியாடா. இப்போ அது ஆரம்பத்தில் இருந்தோம், அப்போ 1% 0.5% இருந்தோம். இப்போ 10, 20, 25% சில ஏரியாலாம் நாங்கள் 30% வரைக்கும் இருக்கோம். இங்கெல்லாம் நாங்கள் வச்சது தான்ப்பா ரூலு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ வெஸ்டர்ன் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் இது பண்ண முடியாது, உன் சட்டமே இங்கே செல்லாது, விடாது. இனிமேல் சரியாக இங்கே கொண்டு வரலான் இருக்கோம். இனிமேல் இங்கே நடக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே எங்கால் தான் ஜெயிப்பார். அப்போல்லாம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூயார்க்கு உங்களுக்கு இது அங்கேயும் இப்படி தான் ஆக போகுதுன்னு. லண்டன் நம்ம பார்த்துருக்கோம், லண்டன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி லண்டன் இனிமேல் ஒரு நேட்டிவ் பிரிட்டிஷ்காரனால் தலையில் இன்னும் தண்ணி குடித்தாலும் லண்டன் மேயராக ஆக போகிறதில்ல. அது மாதிரி ஃப்ரான்ஸு திறந்து விட்டவொடனே அப்படி ஆகிட்டானுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி இருந்தும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் குறித்து இப்போ திடீர்னு யூரோப்பில் அப்பா அப்படின்னு எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சோம், திடீர்னு எழுந்திரிச்சு, என்ன நான் எங்கே இருக்கேன், தமிழ் சினிமாலாம் கேட்டாங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்லுவானுல, ஆக்சிடென்ட் ஆனோம், அட்மிட் ஆனோன்னு, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், நம்ம இது நம்ம நாடு தானே அப்படின்னு அவன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு எல்லாரும் இப்போது இந்த ரைட்டிஸ்ட் இப்போ சொல்கிறாங்க, கரெக்டாக தான், இல்லீகல் இமிகிரண்ட்னால தான் நம்ம நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, 30 வருஷத்துக்கு அப்படின்னு. சரி, நம்ம இனிமேல் இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு எதிராக நம்ம போராடணும், நம்மளுடைய நேட்டிவிட்டிங்கிறது ஒன்று இருக்குது, இதை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும், அப்போது தான் கொஞ்சம் கலாச்சாரமாவது நம்மளது தேரும் அப்படின்ட்டு இப்போ யூரோப் கண்ட்ரியில் ஒவ்வொருத்தனா முழிச்சுக்கிட்டு, அதில் போலந்து மட்டும்தான் அப்போலேருந்தே வேறமாக உங்களை உள்ளே சேர்க்காமல் இருக்கான், பாக்கி எல்லா கண்ட்ரியும் நாசமாக போயிட்டான். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாம் அதில் ரொம்ப மோசம். இப்படி இந்த ரைட்டிஸ்ட் இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்த உடனே அதுக்கும் பல பேர் கிளம்பிட்டாங்க. நிறையா மதரசாலாம் இது மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி இருக்குது, அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. அதனால தான் லோன் உல்ஃப் அட்டாக் அங்கே நிறையா. திடீர்னு ஒரு ப்ரொஃபஸரை போய் கத்தியால் குத்தி கொள்கிறான், பார்க்குறவனை இது மாதிரிலாம் பண்ணுறான். நிறைய ஜிகாதி ஆக்டிவிட்டி அங்கே நடந்தது, நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு புதுசாக அந்த ஜிகாதி ஒரு மோடஸ் ஆப்ரண்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிறிஸ்டின்ஸு இவங்கெல்லாம் சந்தோஷமாக ஏதாவது செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணு, நீ ஏதாவது ட்ரக்கை எடுத்து போய் ஏதோ ஒன்று ஒரு லாரியில் ஏறு, சர்ன்னு கொண்டு போய் விடு,
மோடி முட்டித்தனம்னு நம்ம ஊரில் தஞ்சாவூரில் சொல்லுவாங்க, மோடி முட்டித்தனமாக கொண்டாந்து விட்றா, 10-20 பேர் சாவான், ஒரு 70-80 பேர் அடிபட்டு அவன் திரும்ப பொழைச்சி வரானோ முடமாகறானோ, அப்படியே அது நடக்கட்டும் அப்படின்னு. இப்படியே 3ஆம் நாள் திரும்பி வந்துடும். ஆமாம், இது ஒரு விதமான ஜிகாதி. இதன் மூலமாக நீ 72 கன்னிகளை மேலே பெறலாம் அப்படின்லாம் அவனுக்கு ஒரு புக்லெட் போட்டு நீ எப்படியெல்லாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு புக்லெட்லாம் போட்டிருக்காங்க. இவங்க IS கொராசான் இவங்கெல்லாம். இப்போ என்னன்னா, நடந்தது 10 பேர் ஏதோ லாரி ஒருத்தன் விட்டுட்டான், நீ எதுக்கே இதெல்லாம் சேர்க்குற அப்படின்னா, பிரான்ஸில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு, பிலடெல்பியாவில் நடந்திருக்கு, ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்குது, ஜெர்மனில் நடந்திருக்குது. அது மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன். இப்போ இவங்க விசாரணை வந்து அவன் சரக்கை பிரேக் போட்டு போட்டானா, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்க, சரக்கு அடிச்சுட்டு இவன் விட்டுட்டானா அப்படின்லாம் அவங்க விசாரணை பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த விசாரணைலாம் பண்ணுங்க, கடைசியில இந்த முடிவுல தான் வந்து முடியும் அப்படின்னு நாங்க ஒரு ப்ரொஃபஸி சொல்றோம். கருத்து என்னதோ சொல்லலாம், அது நாளைக்கு தவறா இருந்தால் பாருங்க நாங்க அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம மாத்திக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாலோ அப் நியூஸும் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனா நமக்கு டேம் ஷூர் இது வந்து ஏன்னா கிறிஸ்மஸுக்கு முன்னால் நடக்குது. சரி, இது இங்கே தானா நடந்தது அப்படின்னா, கிழக்கு ஜெர்மனியில் வந்து மேக்பர்க் அப்படிங்கிற இடத்துல இந்த கிறிஸ்மஸ் இந்த வாரத்தில் அங்கே ஒரு 2 பேர் செத்துருக்கான், 60 பேருக்கு காயம்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதேமாரி இதுக்கு முன்னால் வேற எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னா, அப்படி நடந்ததுக்கு தான் இப்போ விட்டு உரின்னு உரிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல். என்ன, அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அவங்களுடைய புனிதமான மாதத்தில் அவங்க அக்டோபர் 7 நடந்தது, 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ கொண்டாந்து உள்ளே வந்து அமாஸ் வந்து ஒரு பார்க்குறவனெல்லாம் சுட்டு கொண்டான், 1500 பேர் சுட்டு கொண்டான், ஒரு 245 பேரை கடத்திட்டு போனான், அப்புறம் 140 பேரை விட்டான், அப்புறம் கொஞ்சம் பேர் செத்து போனாங்க, இப்போ கடைசியாக கொஞ்சம் பேரை விட்டுருக்குறான். இதற்கு பாலஸ்தீனம் கொடுத்த விலை என்ன அப்படின்னா, எல்லா கண்ட்ரியும் இஸ்ரேல் மாதிரி இருக்கணுங்கிறது நமக்கு ஆசை. இப்போ பிரான்ஸ் இஸ்ரேல் மாதிரி இருக்கணும்னு ஆசை, அப்படி அது இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய பிளட்லேயே அது இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு அந்த இது இருக்குது, நீ வந்து என்னதான் எங்களுக்கு நீ ஹோஸ்டேஜை திருப்பி கொடுத்தாலும் நீ உன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கீழே போடுற வரைக்கும் உன்னை உரின்னு உரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த முறைதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடு எல்லாத்துக்குமே இந்த முறைதான் சரியாக இருக்கும். ஈவன் இந்தியா கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு டிசம்பர் 6, நான் திரும்ப அதே போல் ஒரு மசூதியை கட்டுவேன்னு ஒருத்தன் வெஸ்ட் பெங்காலில் கிளம்பி இருக்கிறான். அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறார். இப்போ ஆனால் அவன் அவ்வளோ பெரிய மீட்டிங்கை போட்டு போலீஸ்லாம் தடுக்கலை, மைக் செட்டு மாயாண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு அவன் பண்ணியிருக்கான். இதுக்கு நாங்கள் கல்லை கொண்டு வந்து செங்கல்லை கொடுத்து அவருக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறோன்னு அப்படியே பயணமாக பல பேர் வந்து கல்லை எடுத்துகிட்டு வரான். துர்கா பந்தலை நீ அடித்து உடைக்கிற, இவன் வந்து இப்போ மசூதி புதுசாக அவனுக்கு கட்டுறதுக்காக அவன் இந்த வேலையை பார்க்குறான், அவனுக்கு அனுமதிக்கிறேன்னா, இந்தியாவிலும் இது போன்ற பிளவு பயங்கரவாத மீண்டும் செயலை உருவாக்குவதற்காக பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் உண்மையான இரும்புக்கரம்னா நீங்கள் ஸ்டாலின்னு சொல்லக்கூடாது, அமித்ஷா உண்மையான இரும்புக்கரம் கொண்டு இந்த பயங்கரவாதிகளை இங்கேயும் அடக்கணும் அப்படிங்கிறத இந்த டிசம்பர் 6 இந்துக்களின் எழுச்சி நாளில் இதை நான் தெரியும்.